தேர்தல் பரப்புரையில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு என் மேல வழக்கு. ஒருவர் வந்து பேச வர்றார் கரூருக்கு, அவரை பார்க்க கூட்டம் வருது, நெரிசல சிக்கி 41 பேர் இறந்துடுறாங்க. ஒருத்த மேல கூட ஒரு எஃப்ஐஆர் பதிலாக ஒரு வழக்கு பதிவு பண்ணல. எப்படிப்பட்ட அரசு? 5 நிமிஷம் கூட பேசினதுக்கு வழக்கு, 41 பேர் செத்ததுக்கு ஒரு வழக்கம் இல்ல, ஒரு இலக்கம் இல்ல. எப்படி ரெட்டலைக்கு போட்ட அதே இலைதான், மொட்டலையாத அங்கே இருக்கு. ஒன்னும் தலையில, இலையும் தலையில, நீனும் தலையில. இப்ப என்ன விசிலு தியேட்டர்ல விசில் அடிச்சுக்கிட்டு தெருவில் அடிச்சுட்டு திரியிறான், நீனு ஒன்னு அடிச்சுட்டு திரி. நான் பிறவி கடமை நான் செய்யறேன், இது என் பிறவி கடமை செய்யறேன், கத்துறேன். எத்தனை சின்ன இருக்கு, விவசாய சின்னத்தை தாண்டி ஒரு சின்ன இருக்குன்னா நீ எதுக்கு போகணும்? அங்க பாரு, இப்படியே இருந்து நீ எத்தனை முறை தோக்கடிச்சாலும் இப்படி என்ன கத்தி கத்தி உன் மேல அக்கறையில செத்து போனாலும் போவனே வெளியே. ஒரு வயட்டை சீட்டுக்கு நோட்டுக்கும் பேரம் பேசி போய் நிற்க மாட்டேன், உனக்கும் ஓட்டுக்கு காசு தர மாட்டேன். நீ போட்டா போடு, போலைன்னா போ. போன தடவை ஐயா ஸ்டாலின் மகளிருக்கு 1000ன்னாரு, சரி. இந்த முறை வரும்போது 2000ங்கிறாரு. அது என்ன, ஐயா ஸ்டாலின் 1000 கொடுத்துட்டாரு, அதனால ஐயா எடப்பாடி நான் வந்தா 2000 தரேன்டாப்ல. உடனே அவர் வந்து நானும் 2000 தரேன்டாப்ல. அடுத்து புதுசா வந்தவர் நான் 2500 தரேன்டாப்ல. தாங்க எங்க இருந்து உங்க பரம்பரை சொத்தை வித்தா, உங்க அப்பா அத்தா சொத்தை வித்தா, இல்ல எங்க அப்பா எங்க சொத்தை வித்து காசு எடுத்து எடுப்பியா? எங்க எடுப்ப? என்ன நீ கர்ண மகாராஜா பரம்பரை, உன் பரம்பரை சொத்தை வித்துட்டு கொடுக்க போற? மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு எங்க இருந்து எடுப்ப? காசை எங்க இருந்து எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? 10,000 வங்கி கணக்குல போடுற, 8,000 டோக்கன் கொடுக்குற, 5,000 போட்ட, எங்கிருந்து எடுத்த? ஏது காசு? எங்க கிட்ட இருந்தா எடுத்த. எப்படி? அத்தியாவசிய பயன்பாடா இருக்கு, அடிப்படை பயன்பாடா இருக்கு, தவிர்க்க முடியாத பயன்பாடா இருக்கு. மின்சாரம் கட்டணத்தை ஏத்திட்ட 3 முறை. சொத்து வரி தவிர்க்க முடியல, பல மடங்கு வரி ஏத்திட்டீங்க. கட்டட வாடகை கூடிருச்சு, வீட்டு வாடகை கூடிருச்சு, கடை வாடகை கூடிருச்சு. பத்திர பதிவு பல மடங்கு கட்டணத்தை உயர்த்திட்ட. தவிர்க்க முடியாதது எது இருக்கோ அதிலெல்லாம் கூடுதலாக பல மடங்கு வரியை விதித்து எடுத்து இலவசம். 10 லட்சம் கோடி கடன், இவ்வளவு வருவாய் வருது இல்ல? 50,000 கோடிக்கு சாராய் விற்கிறீல்ல, அப்புறம் எதுக்கு 10 லட்சம் கோடி? இந்த கடனை பெற்று நிறைவேற்றிய இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் அல்ல, பேச்சை கேட்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அல்லது அதிமுக ஆட்சியிலும் கடன் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் யாராவது இந்த கடனை பெற்று இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றினோம்? ஒன்று, போன ஆண்டு மட்டும் 22,000 கோடி ஒதுக்கியிருக்கு. அரசு மருத்துவமனைக்கு 25ல 2025 நிதிநிலை அறிக்கையில 22,500 கோடி ஒதுக்கியிருக்கு. முதல்ல 18,000, அப்புறம் 19,500, அப்புறம் 20,000, அப்புறம் 20